தை அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுவோம்? எல்லாருமே பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு நீங்கள் தலைக்கு குடிச்சிடணும். அம்மா அப்பா இருக்கிறவங்க தலைக்கு குடிக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு அகத்தை கீரை நம்ம தானம் பண்ணுறது. அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் பூண்டு, வெங்காயம், முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. நீங்கள் டெய்லியும் வீட்டில் கோலம் போடுவீங்க, ஆனால் அமாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாது. இந்த அன்னதானம் நீங்கள் செய்கிறது உங்களுக்காக கிடையாது, உங்கள் முன்னோர்களுக்கு சாப்பாடு போடுறீங்கன்னு நினச்சி நீங்கள் பண்ணணும். அதுதான் அமாவாசைக்கான தாத்பரியம்னு பேசுகிறோம். இப்போ அமாவாசை அன்றைக்கு பண்ண வேண்டியது பித்ரு காரியங்கள், பித்ரு பிராயச்சித்தங்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரி முன்னோர்களுக்கு ரொம்ப முக்கியமாக தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். அப்படி தானம் பண்ணால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுமானா கண்டிப்பாக சால்வ் ஆகும். ஏன்னு கேட்டால் அந்த பெண்ணுடைய ரூபத்தில் தான் உங்களுக்கு அந்த ஒரு தோஷம் நிவர்த்தி ஆகி கொண்டிருக்கு. தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. அது மாதிரி தான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைன்றது ஒரு தனி சிறப்பாக பார்க்கப்படுது. இந்த தை அமாவாசைக்கு என்னெல்லாம் சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்கிறாங்க டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் சார். அவங்க தான். இவங்களை நிறைய சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல் முறையாக குமுதம்க்கு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. வணக்கம். வணக்கம்மா, நமஸ்காரம். குமுதம் பக்தி நேயர்களுக்கும் வரதராஜன் சார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். ஏன்னா அதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இனியும் நல்லா சிறந்து வழங்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் இப்போ தை மாதம்னாலே எல்லாருக்குமே தெரியும், பொங்கல் அப்படின்னா அது ஒரு தனி சிறப்பாக பார்க்கப்படுது. இதையும் தாண்டி தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் என்னென்ன மாதிரியான சிறப்புகள்லாம் இருக்குது? இந்த தை அமாவாசையில் என்னெல்லாம் பண்ணால் அந்த குடும்பத்தில் நிறைய நல்லதுகள்லாம் நடக்கும் சார்? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. அதாவது அமாவாசைகள்லேயே 3 அமாவாசைகள் தான் ரொம்ப அதிகமான விசேஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு அமாவாசையாக இருக்கிறது. இல்லை, முதல் மகாலய பட்சம், மகாலய அமாவாசை. அந்த 10 நாள் ப்ளஸ் ஒரு 15 நாட்கள் முழுக்க முழுக்க பித்ருக்கள் நம்மளுடைய பூமியில் இருக்கக்கூடிய ஒரு தருணம். அதுதான் மகாலயம். 2வது பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை. 3வது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லக்கூடியது தை அமாவாசை. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது மக்கர சங்கராந்தின்னு சொல்லுவோம். பொங்கலை நம்ம இங்கே தான் பொங்கல்னு கொண்டாடுவோம். ஆனால் ஆந்திரா, கர்நாடகா, அந்த நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மகரத்துக்கு சூரியன் சங்கிரமணம், அதாவது எப்போ டிரான்சிட் ஆகுதோ அதுதான் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மகர சங்கராந்தினா மகரத்துக்கு சூரியன் பிரவேசம் அடைந்து வரக்கூடிய அமாவாசை தான் தை அமாவாசை. அது 29ஆம் தேதி காத்தால, ஆல்மோஸ்ட் 28ஆம் தேதி இரவுலேருந்தே அது அமாவாசையாக தான் கன்சிடர் பண்ணுறோம். 29ஆம் தேதி காத்தால பார்த்தீங்கன்னா நீங்கள் அமாவாசைக்கான விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அமாவாசைனா என்ன பண்ணணும்? இப்போ வீட்டில் ஃபஸ்ட்டு அம்மா அப்பா இருக்காங்க, இவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிடலாம். வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் மாத்ருகாரகன்னு சொல்லக்கூடிய அம்மா, சூரியனுக்குரிய காரகத்துன்னு சொல்லக்கூடிய அப்பா, இவங்க 2 பேருக்கும் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து வழிபாடு செய்ய வேண்டும். அமாவாசை அன்னைக்கு அம்மா அப்பாவுக்கு கால் பாத பூஜை செய்கிற மாதிரி ஒரு பெரிய பரிகாரமே கிடையாது. ஜாதகத்தில் எவ்வளோ தோஷங்கள் இருந்தாலும் சரி, ஜாதகத்தில் எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலைகளில் அந்த தசாபுத்திகள் ஓடின்னு இருந்தாலும் சரி, குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு மீடியமாக நீங்கள் 35 வயசு இருந்தாலும் சரி, உங்கள் அம்மா அப்பாவுக்கு கால் பாத பூஜை செய்வது, வணங்குவது, இது ஃபஸ்ட்டு அமாவாசைக்கான தர்மம். 2வது, இப்போ வீட்டில் உங்கள் அப்பாவுக்கு வீட்டில் பெரியவங்களில் முன்னோர்கள் இல்லை, இறந்துருக்காங்க அப்படின்னா ஒரு விதமான தோஷங்களும், ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்காங்க, நெகட்டிவில் இறந்துருக்காங்க, சில பேர் சூசைட் பண்ணி இறந்துருப்பாங்க, சில பேர் பாய்சன் குடிச்சு இறந்துருப்பாங்க, சில பேர் பாம்பு கொத்தி, இதெல்லாமே அகால மரணங்கள்னு சொல்லுவோம். அதுக்கு செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்று சதுர்தசி அன்னைக்கு நம்ம பண்ணணும். ஒரு நாள் முன்னாடியே பண்ணணும். ஓகே. இப்போ அமாவாசை அன்றைக்கு பண்ண வேண்டியது பித்ரு காரியங்கள், பித்ரு பிராயச்சித்தங்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரி முன்னோர்களுக்கு ரொம்ப முக்கியமாக தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். அது வீட்டில் பெரியவங்க இல்லை அப்படின்னா டோட்டல் 3 தலைமுறை, அப்பா, தாத்தா, முத்தாத்தா, அப்பாவுடைய வம்சத்தில், அதே மாதிரி அம்மாவுடைய சைட்லையுமே சர்வ பித்ருன்னு சொல்லுவோம். எல்லா பித்ருக்களுக்கும் சேர்ந்து நீங்கள் திதி சார்ந்த தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். இது ஒரு விதமான செக்மெண்ட். இப்போ அகால மரணங்கள் அடைஞ்சிருக்காங்கன்னா யார் இறந்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பெண் இறந்துருக்காங்கன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த திதி சார்ந்த தர்ப்பணங்கள் படையல் போட்டு நீங்கள் முன்னோர்களை வழிபாடு பண்ணிவிட்டு, ஒரு பெண் வீட்டில் இறந்துருக்காங்கன்னா அதே மாதிரி ஒரு சுமங்கலி பெண்ணை கூப்பிட்டு வீட்டில் நீங்கள் தான தர்மங்கள் பண்ணணும். அந்த தான தர்மங்களில் ரொம்ப முக்கியமானது அந்த பெண்ணுக்கு பேசிக்கலாக தேவைப்படக்கூடிய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பெண்ணுக்கு ஸ்வீட் பிடிக்குதுன்னு வைங்க, கண்டிப்பாக அந்த ஸ்வீட்டை நீங்கள் தானம் பண்ணணும். அப்படி தானம் பண்ணால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுமானா கண்டிப்பாக சால்வ் ஆகும். ஏன்னு கேட்டால்
அந்த பெண்ணுடைய ரூபத்தில் தான் உங்களுக்கு அந்த ஒரு தோஷம் நிவர்த்தி ஆகி கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம தானம் பண்ணும் பொழுது வாட் எவர் யூ ஹவ் டேக்கன் யூ ஆர் கிவிங் இட் பேக், அவ்வளோதான் விஷயம். அப்போது அந்த பெண் மூலியமான தோஷங்கள் ஃபஸ்ட்டு நிவர்த்தி ஆகும். அடுத்தது யாருக்கெல்லாம் இந்த தோஷங்கள்னால பாதிப்பு கொடுக்குன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஜாதகங்களில் பித்ரு தோஷம் இருக்குன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அதே மாதிரி முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட கனெக்டிவிட்டியில் சூரியன் எதாவது பாதிப்போ, சந்திரனில் எதாவது பாதிப்போ. சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும், மேஷம், சிம்ஹம், தனுசு, அதில் வந்து சூரியன் சந்திரன் எங்கே நின்னாலும் சரி. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா எந்த நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அஸ்வினி மகம் மூலத்தில் சூரியன் அல்லது சந்திரன் எங்கே நின்னாலும் இவங்க அத்தனை பேருக்குமே அப்பா அம்மாவுடைய கர்மாக்கள் மிக அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, புரியுறதா? அப்படி பார்க்கும்பொழுது அது தெய்வ தோஷமாகவும் எடுத்துப்போம், முன்னோர்கள் தோஷமாகவும் எடுத்துப்போம். அப்படி இந்த பாதிப்புகள் இருக்கும் பட்சத்தில் பொதுவாகவே ஒன்று அப்பா ரொம்ப சின்ன வயசுலேயே பிரிஞ்சிருக்கிற மாதிரியோ, அம்மாவினால நிறைய கஷ்டங்களோ, அம்மாவுடைய மனநலம் பாதிப்போ, இந்த மாதிரி நிறைய பேருக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ 100% வீட்டில் முன்னோர்களுக்கு சரியாக அவங்க முன்னோர்களுக்கு அவங்க அம்மா அப்பா சரியாக எந்த விஷயத்தையும் பண்ணலைன்னு அர்த்தம். அப்போ நம்ம அதை தொடர்ந்து பண்ணணும். இந்த தை அமாவாசை அன்னைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கெட் டு த பாயிண்ட். நீங்கள் கேட்குறது தான். தை அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுவோம்? எல்லாருமே பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு நீங்கள் தலைக்கு குடிச்சிடணும். அம்மா அப்பா இருக்கிறவங்க தலைக்கு குடிக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அம்மா அப்பா இல்லாதவங்க மட்டும்தான். அதுலேயும் வந்து அப்பா இல்லைன்னா 100% தலை குளிக்கணும். தலை குளிச்சுட்டு சிம்பிளான சொல்யூஷன், பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு அகத்தை கீரை நம்ம தானம் பண்ணுறது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சன்னிதானத்துலேயோ அல்ல பெருமாள் சன்னிதானத்துலேயோ பூஜை செய்யக்கூடிய பிராமணர்களுக்கு, வேத விற்பனர்களுக்கு நீங்கள் பருப்பு வகைகள் ஒரு 5லேருந்து 6 பருப்பு வகைகளையும், அதே மாதிரி வாழைக்காய், பச்சரிசி, வெல்லம் இதெல்லாம் வந்து தானம் பண்ணணும். தானம் பண்ணும்பொழுது சாட்சாத் உங்கள் முன்னோர்களே வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கணக்கு. ஒருவேளை நீங்கள் வந்து ரெகுலராக வந்து தர்ப்பணம் பண்ணுறீங்க, பிண்ட பிரதானம் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் அப்பா அம்மா இல்லாதவங்க மட்டும்தான் இதை பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், அந்த பிண்ட பிரதானங்கள், தர்ப்பணங்கள் ஒரு பிராமண ரூபத்தில் வச்சு நீங்கள் பண்ணலாம். அது ஒரு பெரிய சிரேஷ்டம், நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன் பண்ணணும்னா, அடுத்த வம்சாவளி நன்னா இருக்கணும்னா அமாவாசை அன்று இது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். வம்சாவளி வளரணுமா வேண்டாமா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா இது பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசையோட ஜோனே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஏன் சிறப்புன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, இதோட திரிகோணம் பேசிக்கலாக வேலை செய்யும். இப்போது அந்த அமாவாசை அன்னைக்கான கிரக காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சந்திரன் 3மே மகரத்தில் சேர்ந்துருக்கும். திரிகோணத்தில் குரு வக்கர கதியில் இருக்கிறது. அதோட திரிகோணத்தில் கேது உட்காந்துருக்கு. ஸோ 5 கிரக சேர்க்கையாக இந்த அமாவாசை என்று நம்ம எடுத்துக்கலாம். 5 கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது பொதுவாகவே எந்த விதமான பலன்கள் கொடுக்குமோ அந்த பலன்கள் தான் நடக்கும். இப்போ குரு வக்கரமாக இருந்து பார்வை மகரத்தின் மேலே விழுகிறது. அப்போ இப்போ பண்ணக்கூடிய பிராயச்சித்தங்கள் முன்னோர்கள் செய்யாத ஒன்று. வக்கரம்னா எதை நீங்கள் விட்டுட்டீங்களோ, எது வெட்டி வச்சுருக்கீங்களோ, எந்த கர்மாவை நீங்கள் முடிக்காமல் இருக்கீங்களோ அது எல்லாமே இப்போ தீரும். அப்போ கரெக்டாக அத்தனை பேரும் பண்ண வேண்டியது இது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, உங்களுடைய லைஃப்பில் ஒரு விஷயம் பண்ணணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இறந்தவர்களுக்கு வீட்டில் படையல் போடணும். அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையும் சமைச்சு நீங்கள் படையல் போட்டுட்டு, இதில் நிறைய பேர் தெரிஞ்சுக்க படையல் போடுறதுங்கிறது ஒரு கான்செப்ட்டு. கிட்டத்தட்ட பெரியவங்க வந்து உங்கள் வீட்டில் அதை சாப்பிடுவாங்க அமாவாசை அன்னைக்கு. அது வந்து பாவன ரூபத்தில் நீங்கள் மனசார நினச்சி பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது நம்ம செய்கிற தப்பு என்ன தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அத்தனை பேரையும் கூப்பிட்டுருவோம், நாங்கள் வீட்டில் படையல் போடுறோம் வாங்க அப்படின்னு. அப்படி கூப்பிடக்கூடாது. விஷயமே அங்கே தான் இருக்குது, சூக்ஷமே. என்னன்னா, நீங்கள் போடக்கூடிய படையல் உங்களுடைய பிளட் ரிலேஷன் மட்டும்தான் சாப்பிடணும். சம்மந்தம் இல்லாமல் சாப்பிட்டாங்க, வேறு யாராவது எக்ஸ்டர்னலாக ஒருத்தர் வந்து சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபுட் பாய்சனிங் ஆகும், உடம்பு பாதிப்புகள் கொடுக்கும். சம்மந்தம் இல்லாத நெகட்டிவ் கர்மாவும் மற்றவங்க எடுத்துக்கிற மாதிரி கணக்கு. இப்போ உங்களுக்கு அம்மா அப்பானா உங்களுக்கு மட்டும்தான் அவங்க அம்மா அப்பா, கரெக்டாக? சம்மந்தம் இல்லாமல் யாரும் வந்து சாப்பிடக்கூடாது. இப்போ நல்ல காரியம் பண்ணுறீங்க, ஒரு வீட்டில் ஒரு பூஜை பண்ணுறீங்க, ஒரு ஹோமம் பண்ணுறீங்கன்னா யாரை வேணால் கூப்பிடலாம். அமாவாசை அன்று செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் பிராயச்சித்தமாக மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அது ஒரு தர்மம் பேசிக்கலாம். அப்போ நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா போகிறோம். அமாவாசை அன்றைக்கு செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒன்று தான தர்மங்கள், பித்ரு பிராயச்சித்தங்கள். ஓரளவுக்கு வீட்டில் வந்து சுத்தமாக இருக்கீங்க அப்படின்னா பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா தலை குளிச்சிடணும், பச்சரிசியில் சாதம் வடிக்கணும். பக்கத்தில் பூஜா சாமான் ஸ்டோரில் இருக்கும், தர்பை அப்படின்னு கேளுங்க, தர்ப புல்லுன்னு. கிழக்கு நோக்கி 2 தர்பையை போடணும், மொட்டை மாடிக்கு போயிடணும். கிழக்கு நோக்கி 2 தர்பையும், வடக்கு நோக்கி இன்னொரு 2 தர்பையும் போட்டு 4 தர்பை இப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, அதுக்கு மேலே இந்த சாதத்தை உருட்டி, அதாவது நான் சொல்கிறது பச்சரிசி சாதத்தை உருட்டி கருப்பு எள்ளு மேலே வந்து இப்படி விட்டு ஒரு 3 பிண்டத்தை அப்படி வைக்கணும். நான் சொல்கிறது இறந்தவர்களுக்கு மட்டும்தான். வீட்டில் அம்மா அப்பா இருந்தாங்கன்னா இதை பண்ணப்படாது.
ஓகே. பண்ணக்கூடாதுன்னா அது தப்பாக போயிடும் அப்புறம் பண்ணானா, அதனால சொல்ல வரேன். ஸோ அது மேலே காலையில் 11 மணிக்குள்ளே இப்படி 3 பிண்டத்தை வச்சு நீங்கள் அந்த பிண்டத்தை தொட்டு ஒரு செகண்ட் அப்படியே உங்கள் முன்னோர்களை நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக காக்கா காக்கான்னு கூப்பிடணும் காக்காவை. அதுக்கு நான் எப்படி கூப்பிடுறது எல்லாரும் பார்ப்பாங்களேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஊரே காக்காவை தான் கூப்பிடும் அமாவாசை அன்னைக்கு. அதனால் காக்கா வழியாக சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அந்த அனுகிரகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ இந்த ஒரு தை அமாவாசைக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும்னு சொல்லி நம்பலாம். சூப்பர் சார், சூப்பர். தை அமாவாசையோட சிறப்பு பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இதுலேயுமே என்ன அப்படின்னா, இந்த தை அமாவாசை அன்னைக்கு நம்ம வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுக்கலாமா, இல்லை ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நீர்நிலைகளில் போய் கொடுத்தா இன்னும் அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இப்போ போக முடியாதவங்க வீட்டில இருந்து கொடுத்துருவாங்க, இல்லை கட்டாயம் ஏதாவது இருக்கா நீர்நிலைகள்? அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் சாப்பாடு போடுறேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பாடு போடுறேன்னா கண்டிப்பாக நீங்கள் குளம் குட்டை ஏரி பக்கத்தில் போய் அங்கே உட்காந்துருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு நீங்கள் அவங்க மூலியமாக நீங்கள் தர்ப்பணங்கள் செய்வது பெரிய பிரசித்தம். மாதம் அமாவாசை வரும். வெறும் தை அமாவாசை மட்டும் கிடையாது, மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கும் நான் எங்கள் வீட்டில் முன்னோர்களுக்கு பண்ணுறேன்னா நீங்கள் வீட்டிலே பண்ணலாம் தாராளமாக. என்னென்னா ஆக்சுவல் ரூல் தெரியுமா, அந்த வீட்டில் கிணறு இருக்கணும், இல்லைன்னா போர் இருக்கணும். அந்த போரில் குளித்து அந்த போர்லேருந்து வரக்கூடிய தண்ணியில் தான் நீங்கள் தர்ப்பணங்கள் கொடுக்கணும் பை ரூல். அப்படி இல்லை, நம்மளாம் அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸில் இருக்கோம், கொஞ்சம் கஷ்டம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய குளங்கள் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பண்ணுறது பெரிய விசேஷம். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நீர்நிலைகளில் பண்ணுறோம் அப்படின்னு, இந்த அமாவாசை அன்னைக்கு கோவிலில் போய் வழிபாடு பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாமே. வீட்டில் பெரியவங்களுக்கான அனுகிரகமே அதுதான விஷயம். முன்னோர்களுக்கான ஒரு விஷயம் தீருது அப்படின்னாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சிவன் கோவிலுக்கும் போகலாம், பெருமாள் கோவிலுக்கும் போகலாம். அங்கே போய் நீங்கள் அது என்ன தானங்கள் பண்ணியும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த தானங்கள் பண்ணும் பொழுது வீட்டில் பித்ருக்கள் பிரீத்தி அடைவாங்கன்னு அர்த்தம். பிரீத்தி மீனிங் டு என்ன சொல்லலாம், டு சொலிசிட் சம்மன். அவங்க மனசு லயிச்சு நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிற மாதிரி நீங்கள் பாவன ரூபத்தில் எடுத்துக்கலாம். அது கண்டிப்பாக நடக்கும். சூப்பர் சூப்பர். சரி, இப்போ ஒரு வீட்டில் நிறைய ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பா இல்லைன்னா திதி கொடுத்துருவாங்க. இது ஒரு வீட்டில் ஆண்கள் யாருமே இல்லை ஆனால் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கண்டிப்பாக பண்ணலாம். பெண்களும் தர்ப்பணம் செய்யலாம். ஆனால் நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. நான் சொல்றது நிறைய பேருக்கு முரண்பாடாக எடுத்துக்கலாம்னு இதுதான் உண்மை. ஏன்னா பெண்கள் தர்ப்பணம் பண்ணக்கூடாது. நான் எப்படி சொல்கிறேன்னா, எப்படி செய்யலாம்னு சொல்கிறேன்னா, நீங்கள் போய் செய்யக்கூடிய இடத்துல ஒரு பிராமணர் இருப்பார். நீங்கள் டீட்டெயில் சொல்லிட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா அஸ்ய எஜமானஸ்யன்னு சொல்லுவார். இது நான் எஜமானனுக்காக நான் செய்கிறேன். இப்போ யார் இதை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்காக நான் செய்கிறேன்னு சொல்லி அந்த பிராமணர் பண்ணுவார். அப்படி பண்ணும் பொழுதும் 100% வேலை செய்யும். அந்த ரூபத்தில் தான் பெண்கள் தர்ப்பணங்களும் பிண்ட பிரதானங்களும் செய்யலாம்னு நான் சொல்கிறேன். டைரெக்டாக எந்த பெண்ணுமே பிண்டத்தை தொடர்க்கோ தர்ப்பணங்கள் செய்யறக்கோ அதிகாரம் கிடையாது. ஸோ இந்த ரூபத்தில் பண்ணும்பொழுது உங்களுக்கு 100% ரிசல்ட் உண்டு. ஓகே சார், ஓகே. இப்போ தர்ப்பணம் கொடுக்குறது பெண்களும் இந்த மாதிரியான வகையில் நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டீங்க. இப்போ நிறைய பேர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவ்வளோ ஹரிபரியாக போயிட்டுருக்காங்க எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அமாவாசை நாட்களில் அவங்களால கொடுக்க முடியல அப்படின்னா வேறு எந்த நாட்களில் அவங்க கொடுத்தா, ஏன்னா நிறைய பேருக்கு தொடர்ந்து நம்ம வீட்டில் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். பட் அவங்க ஓடக்கூடிய சூழலில் இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்ற ஒரு காலநிலை வரும் இல்லையா, அப்போ அவங்க என்ன பண்ணலாம்? உணவு வாங்கி கொடுக்க வேண்டியதுதான். வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? சிம்பிளான விஷயம், யாருக்கோ ஒரு 3 பேருக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அது முடியாதுங்கிற பட்சத்தில் சிம்பிள் சொல்யூஷன், எந்த ஊரில் இருந்தாலும் பசுமாடு இருக்கும். 30 முக்கோடி தேவர்கள் வசிக்கக்கூடிய இடம் காமதேனு, கல்ப விரக்ஷம் ஆக்சுவலாக. அப்போ அந்த காமதேனு இருக்கக்கூடிய இடத்துல அந்த பசுமாட்டுக்கு நீங்கள் அகத்திக்கீரை கொடுத்தாலும் சரி, அகத்திக்கீரை கிடைக்காது சார் நான் ஃபாரினில் இருக்கேன்னா வாழைப்பழத்தை கொடுக்கலாம், பச்சரிசி கொடுக்கலாம், வெல்லத்தை கொடுக்கலாம். அது முடிச்சுட்டு நீங்கள் காலை தொட்டு வணங்க முடியாது, அதோடைய வால் பகுதியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை தொட்டு வணங்குவது கண்டிப்பாக தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும். உங்களால் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமா இது கூட தெரியலனா கூட இது சிம்பிளான சொல்யூஷன். இதை பண்ணாவே போகிற ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு பாவம் பண்ணியிருக்கேன், அது எனக்கு போகணும், அதனால நான் அன்னதானம் பண்ணுறேன்னு பண்ணுறாங்கல்ல, அது சரியில்லை. அப்படி கிடையாது. அதாவது எப்படின்னா கிட்டத்தட்ட பிஸ்னஸ் மாதிரி ஆகிடும். ஆமாம், நிறைய பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய, அதாவது என்னன்னா நிறைய பேர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு காலகட்டத்தில். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் அன்னதானம் பண்ணிவிட்டு அதெல்லாம் சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நான் அன்னதானம் நீங்கள் செய்கிறது உங்களுக்காக கிடையாது, உங்கள் முன்னோர்களுக்கு சாப்பாடு போடுறீங்கன்னு நினச்சி நீங்கள் பண்ணணும். அதுதான் அமாவாசைக்கான தாத்பரியமே பேசிக்கலாம். கடைசியாக என்னோட ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த அமாவாசை தினத்தில் நம்ம என்னென்னலாம் பண்ணக்கூடாது வீட்டில் அப்படின்னு ஏதாவது வரைமுறை இருக்கான்னு? கோலம் போடக்கூடாது ஃபஸ்ட்டு விஷயம். நீங்கள் டெய்லியும் வீட்டில் கோலம் போடுவீங்க, ஆனால் அமாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னு கேட்டால், கோலம் போடுறதும் வீட்டில் சூப்பராக அலங்காரம்லாம் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது பித்ருக்கள் வருவாங்க, வீட்டில் நல்ல காரியம் நடக்குது போல் இருக்குன்னு நினச்சிட்டு ரிட்டர்ன் போயிடுவாங்க.
ஓகே. அவங்க வந்து அந்த ஸ்வீகாரம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்களையும் எள்ளு தண்ணின்னு சொல்லுவோம் தர்ப்பணங்கிறது பேசிக்கலாம். அதுக்கப்புறம் பிண்டப்பிரதம் இது எதுவுமே அவங்க ஸ்வீகாரம் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா இந்த அமாவாசை நீங்கள் பண்ணுறதே வேஸ்ட்டு. அதனால் கண்டிப்பாக யாரும் கோலம் போடக்கூடாது ஒன்று. அதுதான் மெயினான விஷயம். ஓகே. அமாவாசை அன்னைக்கு வந்து கட்டாயம் வந்து விரதம் இருந்து தான் இந்த தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? தர்ப்பணங்கள் செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் விரதம் தான் பண்ணணும். ஓ. அதாவது எப்படின்னா ஒரு நாள் முன்னாடி நைட்டு சாப்பிட்டதோட முடியுது. அதுக்கப்புறம் நீ இன்ஃபேக்ட் சொன்னால் காஃபி டீயே சாப்பிடக்கூடாது. காத்தால எழுந்திரிச்சு காஃபி டீயே சாப்பிடாம டைரெக்டாக போய் நீங்கள் குளிச்சுட்டு போய் முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் தான தர்மங்கள் வீட்டில் பிராமணர்களுக்கெல்லாம் தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிடணும். 100% சாப்பிடக்கூடாத ஒன்றுன்னு சொன்னோன்னா பூண்டு வெங்காயம் சாப்பிடவே கூடாது. அமாவாசை அன்னைக்கு. அமாவாசை அன்னைக்கு நீங்கள் பூண்டு வெங்காயம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. ஓ. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அல்பாகாரம் சாப்பிட்றது தான் சிரேஷ்டம். அப்போ உங்களுக்கு என்னென்னா பேசிக்கலி எதனால் என்னென்னு சயின்டிஃபிக்கலாக நம்ம சொல்ல முடியும். எந்த இதுலேயும் பூண்டு வெங்காயம் எதில் ஜாஸ்தியாக ஏற்றுறோமோ ஆட்டோமேட்டிக்காக டெஸ்டோஸ்டெரானும் ஈஸ்ட்ரோஜனும் இன்க்ரீஸ் ஆகும் உடம்புல. நீங்கள் கேள்விப்பட்டிருங்க, இப்போ ஒரு ஆடு வருது, உங்களுக்கு நிறைய நேயர்களுக்கு புரியணும்னு நான் சொல்கிறேன். தலைக்கு வந்து முடி வரல அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, சின்ன வெங்காயத்தினால் ஆன எண்ணெய் இது, அதனால் உங்களுக்கு வந்து தலைமுடி வளரணும். எப்போ முடி வளரும்? ஒருத்தருக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்லாமல் நல்ல ஹார்மோன் செக்ரேஷன் இருந்தால் மட்டும்தான், விட்டமின் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் முடி வளரும். கரெக்டாக? அப்போ சின்ன வெங்காயம் பேசிக்கலாக வெங்காயம் பூண்டு அதிகமாக யார் சேர்க்குறாங்களோ அவங்களுக்கு அதிகப்படியான உணர்ச்சிகள் ஏற்படும். எதனால் அதிகப்படியான உணர்ச்சிகள் ஏற்படும்? பிகாஸ் ஆஃப் ஹார்மோன் செக்ரேஷன். அப்போ அந்த நாளில் எந்த ஹார்மோன் வரக்கூடாது, அந்த ஹார்மோன் வரக்கூடாது. அதனால் வந்து இதை தவிர்க்கணும்னு சொல்லணும். சார் உண்மையாக சொல்லணும்னா சொல்லி அந்த தை அமாவாசையில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த தை அமாவாசைக்கான சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். வணக்கம், நமஸ்காரம். தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444